السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل وعلا فجرني தொழுகை அமர்ந்து முழுவதுமாக கபூல் செய்தருவானாக. நாம் கண்விழிச்ச நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறு உலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் தவாயில்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன்கள் நேர போன்ற கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் மழை செய்வானாக. இயற்கை சீட்டுகள் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் இயற்கை மரண திடீர் மரணங்களை ஒன்றும் பாதுகாத்த புரிவானாக. ஆகுமான வருமானங்களை கொண்டு போதுமாகி ஆகாத வருமானங்களை ஒன்று முழுவதுமாக பாதுகாத்த புரிவானாக. நம்முடைய ஆசைகள் திட்டங்கள் ஆவல்கள் அத்தனையும் அவனுக்கு பொருத்தமானதாக்கி வைத்து விரைவாகவும் நிறைவாகவும் செய்து முடிப்பதற்கெல்லாம் செய்வானாக. அவன் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்து விட்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தோல்வி செய்வானாக. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிஹைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு வசனத்தை நாம் மாற்ற நினைத்தால் அல்லது மறக்க செய்தால் அதைவிட சிறந்தது அல்லது அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம். அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன், சக்தி படைத்தவன், குதிரத்துள்ளவன் என்பது நபியே உமக்கு தெரியாதா? அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா லக்கும் மின் தூனில்லாஹி வலிய்யுன் வலா நஸீர். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. அல்லாஹ்வை என்று வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்யக்கூடியவனோ இல்லை என்பது உமக்கு தெரியாதா? சில வசனங்கள் முன்னர் அருளப்பட்டு பிறகு அது மாற்றி அமைக்கப்படுவது விஷயமாக யூதர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். இறைவன் கூட சட்டத்தை மாற்றி அமைப்பானா, ஒரே சட்டத்தை நிரந்தரமாக வைக்க மாட்டானா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். இந்த மாற்றம் என்பது ஏவல் விலக்கல் தடை அனுமதி போன்ற விதிகளை கூறும் வசனங்களை மட்டும்தான் நிகழ்ந்ததே தவிர வரலாறுகளை கூறும் விஷயங்களில் அல்லாஹ் இந்த மாதிரி மாற்றி பேச மாட்டான். அல்லது ஒரு தகவல் சொல்லுகிறான் குர்ஆன்ல, எல்லா விஷயங்களையும் குர்ஆன்ல கதம்பமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னால் வாழ்ந்தவருடைய வாழ்க்கை வரலாறுகள், தகவல்கள், செய்திகள், ஏவல், விளக்கல், கட்டளை இச்சலையும் இருக்கு. இங்க ஏவல் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டர், தடை என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், இதுல தான் என்ன செய்வான், கொஞ்சம் அல்லாஹ் தஆலா முன்பின் மாற்றி சொல்லுவான். அதே மாதிரி ஏவி இருக்கக்கூடிய விஷயத்தை தடுத்தோ அல்லது தடுத்திருக்கிற விஷயத்தை ஏவியோ சொல்ல மாட்டான். அதுல கொஞ்சம் ஆல்டர்னேட், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்றோம். அல்லது தடுத்திருக்கிற விஷயத்தை இன்னும் சற்று அழுத்தமாக தடுத்து பேசுவோம். இப்படிதான் குர்ஆனுடைய சட்டங்கள் இருக்குமே தவிர எங்கேயும் ஏவப்பட்டதை தடுத்தோ அல்லது தடுக்கப்பட்டதை ஏவியோ சொல்ல மாட்டான். ஒரு சில விஷயங்களில் சில நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்திருந்த அனுமதி என்ன செய்வான், மாற்றி சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சூரா, அந்த சூராவை சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணினார். 2 பேர். ஒரு நாள் இரவு அந்த இருவருமே எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு இன்னைக்கு இந்த சூரா ஓதுவோம்னு சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த சூறாவை ஓதுறதுக்கு தடப்படுறாங்க, அதை ஓத முடியல. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாங்க, ஓதுறதுக்கே வரல. சரி, அதை விட்டுட்டு அடுத்த சூறா ஓதிட்டாங்க. அன்று காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்த இந்த சூறாவை நேற்று இரவு நாங்கள் ஓத முயற்சி செய்தோம், அது எங்களுக்கு வரல. திரும்ப திரும்ப முயற்சி செய்தோம், வரவில்லை. இப்ப என்ன செய்யறதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த அத்தியாயம் மாற்றப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது விஷயமா இனிமேல் நீங்க பேசாது. நிறைய நடந்திருக்கு, இது மாதிரியும் சில விஷயங்கள் ஏற்படும்.
அப்ப அது விஷயத்துல நாம போய் என்ன செய்ய வேண்டியது, ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. ரசூலுல்லாஹ் அப்ப நேரடியா இருந்தாங்க, இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில விஷயங்கள் குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலிருந்து 63 வயசு வரைக்கும்னான அந்த இன்பிட்வீன் 23 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 23 வருஷத்துல அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாம் இறக்குவான். அந்த வசனங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று மறக்கடிச்சிடும். அது அல்லாஹ்வுடைய குதிரத். எவ்வளவு பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. குர்ஆனுடைய விஷயத்துல வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காட்டுவாங்க. அது வரைக்கும் குர்ஆன் பிரிண்டடாவோ ரிட்டனாவோ எழுத எதுவுமே கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ் அதை உள் வாங்கிடுவாங்க, வாங்கி திரும்ப ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை சில சஹாபாக்கள் அப்படியே மனப்பாடம் செஞ்சுவாங்க. யாருக்கு மனன சக்தி மெமரி பவர் கூட இருக்கோ அவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றத அப்படியே வாங்கி மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதே பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் இதுவரைக்கும் கிடைக்க பெறாத தோழர்கள் ரசூலுல்லாஹ் கிடைச்சாங்க. அவருடைய ஒவ்வொரு அசைவையும் மனநம் வச்சிருந்தாங்க. எப்படி நம்ம கேள்விப்படுறோம், ஒரு பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சற்று குனிந்து சென்றிருப்பார்கள். சஹாபாக்கள் அதை பார்த்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி கூட என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்களோ அப்படி நடப்பாங்க. இதை அப்படியே டிட்டோ அப்படியே ஃபாலோ பண்றோம். நம்மளாம் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணல, ஏதோ கிடைச்ச வரைக்கும் என்ன செய்வோம், கிடைச்ச வரைக்கும். அதுல இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா, எனக்கு எது பின்பற்ற முடியுமோ அதான் பின்பற்றோம். ரசூலுல்லாஹ் உடைய வாழ்க்கையில எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சது நமக்கு தெரிஞ்சா கூட அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். தன்னுடைய பாதங்கள் சுமந்து விடும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்றுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு யாரும் அப்படி இருந்திருக்கமா, எங்கேயே சொன்னாங்க, இங்கே இல்லை, ஒரு ஊர்ல சொன்னாங்க, இமாம் கொஞ்சம் நீளமா ஓடிட்டார், இமாம கொஞ்சம் நல்ல சூடான்னு சொல்லி நீளமா ஓடிட்டார். பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற 25 பேரும் கணக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் கணக்கிறாங்க. இல்லை, நீங்க ரொம்ப நீளமா ஓடுறீங்க, உங்க ருக்குக்கு போக சொல்றதுக்காக நாங்க கணச்சோம்னா. அப்ப பின்பற்ற வேண்டியதை கூட நாம இன்னைக்கு எப்படி சின்னத்தை ஃபாலோ பண்றோம்னு சொன்னா, எனக்கு எது ஈஸியோ அது, என்னால எது முடியுமோ அது, இந்த மாதிரி பின்பற்றோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்கள் எது சொல்லப்பட்டதோ அதை அப்படியே பின்பற்றினாங்க சஹாபாக்கள். அப்ப அவங்களுடைய வார்த்தை என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றத ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உடனே உள்ளத்துல என்ன செய்வாங்க, மனப்பாடம் செஞ்சுருவாங்க சஹாபாக்கள். சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ஒட்டகத்தின் எலும்புகளில் எழுதி கொள்வார்கள், ஓலை சுவடுகளில் எழுதி கொள்வார்கள். இப்படி எல்லாம் தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் சத்தியம் மட்டும் சொல்லலாம், உத்தரவாதம் மட்டும் சொல்லலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லாத ஒரு புள்ளி கூட குர்ஆன்ல இருக்காது. இது உத்தரவாதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லாத கூடுதலாகவோ குறைவாகவோ ஒரு புள்ளி கூட குர்ஆன்ல இருக்காது. அதுல சஹாபாக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லாத விஷயத்தை நான் சொன்னதாக சொல்பவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிடுவான். ரசூலுல்லாஹ் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னதாக யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை எங்க ஆக்கிடுவாங்க, நரகத்தில் ஆக்கிடுவாங்க. அப்ப இங்கே ஒரு சூரா விஷயத்தில் ஏன் இது எங்களுக்கு மறக்கடிக்கப்படுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விட்டுருங்க, இந்த சூரா திரும்ப இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடவில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான், ஒரு குர்ஆனுடைய சட்டங்களை மாற்றி அமைக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. யஹூதிகள் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, என்ன அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான், மாற்றி அமைப்பான். எது வேணுமோ அதை வச்சுக்கணும், எது வேணாமோ என்ன செஞ்சிருவான், அதை வேணாம்னு சொல்லிடுவான். இங்க 2-3 உதாரணங்கள் சொல்றான். இந்த மாதிரி மாற்றி அமைப்பது என்பது என்ன செய்ய, இது சாத்தியமா அப்படின்னு சொன்னா அதுக்கு 2-3 உதாரணங்களை சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருந்து வெள்ளம் வடிந்து அவங்க இறங்குறாங்க இல்லையா, உலகத்தினுடைய 2வது பிறப்பு, செகண்ட் பார்ன் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய 2வது பிறப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை 2வது ஆதம் தான் வரலாற்றில் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை 2வது ஆதம்னு தான் சொல்றான். ஏன்னா அவர்களுடைய அந்த வெள்ள பிரளயத்துல உலகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு மீண்டும் அது ஜனனமானது. அவங்களுடைய கப்பல்ல இருந்தவங்க தான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகள். அப்ப அது மாதிரி அந்த கப்பலில் இருந்து வெளியே வந்தவுடன் அனைத்து விலங்குகளையும் சாப்பிடுவது ஹலால் அப்படின்னு ஒரு சட்டம்.
ஏன்னா அது கப்பலில் இருந்தது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே உலகத்தில் இல்லை, எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிட்டான். அப்போ அன்னைக்குள்ள சட்டம் என்ன பாஸ் பண்ணாங்க, இப்பொழுது எல்லா விலங்குகளையும் சாப்பிடலாம். அப்போ அந்த கப்பலில் என்ன இருந்துச்சு, உலகத்தில் இருக்க எல்லா விலங்கும் இருந்துச்சு, பாம்பு பள்ளி இருந்துச்சு, நாய் கறி இருந்துச்சு, ஆடு மாடு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, பறவைகள் கால்நடைகள் விலங்குகள் விஷ ஜந்துக்கள் எல்லாமே இருந்தது. அப்ப அதை உண்ணலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு சில விலங்குகளின் அனுமதி மறுக்கப்பட்டது. இப்ப என்ன கூடுமோ அதான் கூடும். ஆடு மாடு சாப்பிடலாம், பாம்பு பள்ளி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாததை சாப்பிடக்கூடாது. அப்ப இந்த ஆர்டர், இந்த சட்டம் மாற்றப்பட்டது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அன்னைக்கு தேதியில அது கூடும்னு சொன்னான். இப்ப அது மட்டும்தான் இருக்கு, அப்பல்ல ஒரு விலங்கு மட்டும்தான் இருக்கு, அதனால சாப்பிடலாம். இப்ப உலகத்துல விலங்குகள் அதிகமாயிருச்சு, அதனால கூடாது. அடுத்து ஒரு சட்டம், ஒரு பெண்ணையும் அவருடைய உடன் பிறந்த சகோதரி, அக்கா தங்கச்சி, அக்காவையும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணலாமா? சொல்லுங்க, சட்டம் இப்ப என்ன? அக்காவையும் தங்கச்சியும் ஒரே ஆள் கல்யாணம் பண்ணலாமா? ஹுர்ரிமத் அலைக்கும், தெளிவாக குர்ஆன் வசனம் இருக்கு. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஒரு நபர் கல்யாணம் பண்ணுவது ஹராம். ஆனா இந்த ஒரு பெண்ணையும் அவரின் உடன் பிறந்த சகோதரரையும் ஏக காலத்தில் அட் த டைம் திருமணம் முடிப்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அனுமதிக்கப்பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அனுமதிக்கப்பட்டது. அவங்களுடைய பிள்ளைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு இந்த அனுமதி இருந்துச்சு. உடன் பிறந்த இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் அது மாற்றப்பட்டுச்சு. தௌராத்தின் சட்டத்தில் அதற்கு பின்னூல் வாக்கியம் இது தடை செய்யப்பட்டு அது ஆர்டராக வந்துருச்சு, அது ஹராம் என்பதாக ஆக்கப்பட்டது. அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், இந்த குர்பானி விஷயத்துல முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட உங்கள் மகன் இஸ்மாயில அருங்கன்னு தான் சொன்னான், ஆட்டுக்குட்டி அருங்க சொல்லவே இல்லை. ஆர்டர் என்ன முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லப்பட்ட கட்டளை உங்கள் மகன் இஸ்மாயிலை அருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முன்பதாகவே அந்த சட்டம் மாற்றப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், இஸ்மாயிலை அறுப்பதற்கு முன்பதாக ஆட்டு அருங்கன்னு மாத்திட்டான். அன்னைக்கு இஸ்மாயில் அறுத்திருந்தா எந்த வீட்டிலையும் தலைப்புள்ள இருக்காது. இஸ்மாயில் அறுத்திருந்தா எந்த வீட்டிலையும் தலைப்புள்ள இருக்காது. அல்லாஹ்வுக்கு சட்டங்களை மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வகையில் யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறான். எந்த சட்டம் மனிதர்களுக்கு நன்மை பயக்குமோ, எதை கொண்டு பலன் கிடைக்குமோ அதை மாற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் கூட சொல்லுகிறான். எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் சட்டங்களை முழுவதுமாக விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.